இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தங்கரை அருகே கோவில் பணத்தை ஏப்பம் விடும் திமுக அறங்காவலர். கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தங்கரை தாலுகா ஓலப்பட்டி கிராமம் சாலமரத்துப்பட்டி அஞ்சலில் சென்றாய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இது அறங்காவல் துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இந்த திருக்கோயிலின் அறங்காவலராக திமுகவை சார்ந்த சம்பத் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இத்திருக்கோவிலில் கணக்காளராக பணிபுரியும் கார்த்திக் என்பவர் உடன் கைகோர்த்து திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கை மற்றும் நேர்த்திக்கடன்களை ஏல ரசீது இல்லாமல் ஏலம் விட்டு கொள்ளையடிப்பதாகவும் திருக்கோவிலுக்கு சொந்தமான சமுதாய கூடத்தை 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டு ரசீது 1000 ரூபாய்க்கு கொடுப்பதாகவும் மீதமுள்ள 4000 ரூபாயை அறங்காவலரும் கணக்காளரும் கொள்ளை அடித்துச் செல்வதாக பக்தர்களும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உரிய அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து திருக்கோவிலையும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையையும் காப்பாற்றுவார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நடுங்க போலாம், போலீஸ் இருக்காங்க, எல்லாரும் வைக்கலாம், 4 பேர் இருக்கிறாங்க, போட்டுடலாம், உண்டியல் போட்டு வேணாக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் திமுக எம்எல்ஏ திரு மதி அழகன் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் பெரும்பாலான அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் பெரும்பான்மையான அரசு திட்டங்களை உடனடியாக அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை செயல்படுத்த வைக்கிறார். மேலும் பொது மக்களின் குறைகளை கேட்டு அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளை வலியுறுத்துகிறார். இதை அனைத்து தரப்பு மக்களும் சமூக ஆர்வலர்களும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே புளியம்பட்டி ஊராட்சியில் உள்ள திப்பனூர் கிராம ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் சிப்காட்டில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தின் சார்பில் 17,64,295 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடத்தை பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி திமுக மாவட்ட செயலாளருமான திரு மதியழகன் அவர்கள் அக்டோபர் 12, 2025 இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய மருத்துவ குறிப்பு. விளாம்பழம் மரத்தின் அனைத்து பாகங்களும் பல்வேறு மருத்துவ மற்றும் பிற பயன்களை கொண்டுள்ளன. இதன் பழம் நினைவாற்றலை அதிகரிக்கும், வைட்டமின்கள் நிறைந்தது, பல் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தும். மரப்பட்டை வறட்டு இருமல் மற்றும் வாய் கசப்புக்கு மருந்து. இலைகள் வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தங்கரை தாலுகாவில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் புற நோயாளிகள் பொது கழிப்பறைகள் பூட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விடாமல் நிர்வாகம் வைத்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.